அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே பேசுகிறேன். வீக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் நம்ம 2026 காலடி வச்சிட்டோம். 2ஆம் தேதி இருந்தே பரபரப்பு தொற்றி கொண்டு விட்டது. ஒன்று ஈரான், இன்னொன்று சவுதியினுடைய பேக்டு ஃபோர்ஸ் அங்கே ஏமனுக்குள்ளே பெரிய ஒரு தாக்குதல், அதுவும் போயிட்டு தான் இருக்குது. இப்போ 3வது அடிஷ்னலாக வெனிசுலா மீது தாக்குதலை தொடங்கி விட்டது அமெரிக்கா. மொத்தம் ஒரு 5 இடங்களில் பெரிய ஒரு தாக்குதல், சும்மா 2 மணி நேரம் நடத்தப்பட்ட தாக்குதல். மிக முக்கிய இடங்கள் தகர்க்கப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெனிசுலா தரப்பில் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கத்தில் கிரவுண்ட் ஆப்ரேஷனே தொடங்கியிருப்பதாக சொல்கிறாங்க. அதனால் இன்றைய வீடியோ பதிவில் வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதலும், 2வது சவுதியினுடைய பேக்டு ஃபோர்ஸ் NSFன்னு சொல்லுவாங்க, அவங்க அங்கே ஏமனில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 2 மிக முக்கிய தொகுப்புகள் இந்த வீடியோ பதிவுகளை பார்க்குறோம். மற்றொரு தொகுப்பை இன்றைக்கி இரவு பதிவில் பார்த்துடலாம், ஈரானுடைய நிகழ்வு. ஸோ சம்பவ இடத்துக்கு போகலாமா? எங்கே போகிறோம்? நம்ம வெனிசுலாவில் போயிட்டு காலடி வைக்க போகிறோம். மக்கள் பதற்றம் ஆயிட்டாங்க. ஒரே சமயத்தில் மக்கள் வெளியேற ஆரம்பித்திருக்காங்க. அமெரிக்க படைகள் உள்ளே நுழைந்து விட்டது என்ற பரபரப்பு தொடங்கிவிட்டது வெனிசுலாவுக்குள். வாங்க அடுத்து ஒரு யுத்த களத்துக்கு செல்வோம். ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஒரு பக்கம் வெனிசுலா மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கான வீடியோ பதிவுகள் அப்படியே ஃபுல்லாக நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ பதிவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நான். இன்னொரு பக்கம் நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கடக்க ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக ஜனவரி 1ஆம் தேதி ட்ரம்ப் அவர்கள் ஐயா நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு, இந்த உலகில், இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும், அதற்காக தான் நான் பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து பூ மலர்கின்ற சத்தம் அனைவரின் காதுகளிலும் ஒலிக்கும், அந்தளவுக்கு சாந்த சொரூபமாக இந்த பூமி இருக்க போகிறதுலாம் சொல்லாரு. அதற்கான பலன் கிட்டத்தட்ட கிடைத்து விட்டது. ஸோ இது அமைதியை நோக்கி நடத்தப்படுகிற தாக்குதலா அப்படின்னு இன்னொரு இடத்துல கொஷின் போட்டுக்கலாம். வெனிசுலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் நேற்று இறுதியாக அமெரிக்காவிடம் உங்ககிட்ட என்ன வேணும் வாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, நான் எல்லாமே என்கிட்ட இருக்கிற பழைய பேண்ட்லேருந்து எல்லாமே நான் கொடுக்க தயாராக இருக்கேன், எண்ணெய் வளமாக வாங்க உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தலாம், இல்லை நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே ட்ரக்கு தான் பெரிய அளவுக்கு கடத்துகிறோம் நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த ட்ரக்கு கொலம்பியாவிலேருந்து தான் வருது, கொலம்பியா தான் முழு ப்ரொடக்ஷனே அங்கே தான், இவங்க வழியாக கடத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி பிரதானமாக இருக்குது, வெனிசுலா மீது நீங்கள் நடத்தப்படுகிற தாக்குதல்னால அமெரிக்கா முன்வைக்கப்படுகிற ஒரே ஒரு காரணம் என்னென்னா, அங்கேருந்து எங்கள் நாட்டுக்குள்ளே ட்ரக்கு வருதுன்றீங்க, அதாவது போதைப் பொருட்கள் வர்றதுனால தான் நாங்கள் தாக்கல் நடத்துகிறோன்னா, இனி நீங்கள் வெனிசுலாவை கைப்பற்றியதுக்கப்புறம் உங்கள் நாட்டில் போதைப் பொருளே இல்லாமல் இருக்குமான்ற ஒரு கேள்விக்கு அமெரிக்கா கிட்ட பதில் இருக்கிறதா இல்லை. அப்போ இதன் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஐநாலாம் இதுக்கப்புறம் வேஸ்ட்டு, தயவுசெய்து இழுத்து க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பிடுங்க. நீங்கள் ஆளுக்கு வேறு வழியை பாருங்கள். ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் போதைப் பொருளை தடுக்கணுன்றதுக்கான யுக்தியே அந்த நாட்டின் மீது தாக்கல் நடத்தப்பட்டு அந்த நாட்டை தனது உரிமையாக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் ரிசோர்ஸ்லாம் எடுத்து கொள்ளையடிச்சுக்கிட்டா அந்த நாட்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தாதுன்னு ஒரு யுக்தியை எல்லா நாடும் கடைபிடிச்சாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா தான் நாட்டாமையாச்சு, அவங்க தானே எல்லா நாடுகளுக்கும் முன்மாதிரி, அதுதானே கரெக்டு. ஏன்னா சமீபத்தில் வெனிசுலாவுக்கு ஒரு 2 எண்ணெய் கப்பல்கள் வந்தது, அதை நீங்கள் திருடிட்டு போனீங்க. அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இனிமேட்டு கப்பலும் எங்களுக்கு தான், அதில் இருக்கிற எண்ணெய் வளமும் எங்களுக்கு தான். நாங்கள் ஏதோ ஒரு படத்தில் சொன்னாங்களே, பொண்ணு நம்மளை தான் பண்ணு நம்மளை சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி அந்த கப்பலும் எங்களை தான், அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் எங்களை தான், அதை விற்க போகிறோன்ற மாதிரிலாம் சொன்னீங்க. சரி, நேற்று இரவு என்ன நடந்தது, இதெல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்தா தான் நம்ம உள்ளே போகிற செய்திக்கு ஒரு சார அம்சமாக விளங்கும் என்பதற்காக ஆரம்பத்திலே நமது நிலைப்பாடை தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ நேற்று இரவு தாக்கல் நடத்தும் போது அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, தனது ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரேடாருமே கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டாங்க, எல்லா டிரான்ஸ்போர்ட்டரை கம்ப்ளீட்டாக நீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் வெனிசுலா மேலே இருக்கிற எல்லை பகுதியில் நீல கலரில் டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, கரீபியன் சீக்கு பக்கத்தில், இதுதான் அவங்க தாக்கல் நடத்தப்பட்ட மிக முக்கிய பகுதி. இதில் கிராக்கஸ் தான் வெனிசுலாவுடைய தலைநகர். இந்த பகுதி மீது ஃபஸ்ட் அடி, அங்கே தான் ஃபஸ்ட் அடி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முழுமையாக வெனிசுலாவை சுற்றி எந்த விமானங்களும் பறக்க தடை விதிக்கப்படுகிறது. தடைனா அது ஆட்டோமேட்டிக்காக போர் நடக்கும்போது எல்லாம் ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க, கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிராக்கஸ் கேபிட்டல் தலைநகர் மொத்தம் இவங்க எப்படி பிரிச்சிட்டாங்க அமெரிக்கானா, ஃபஸ்ட்டு தலைநகரில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதி, அப்புறம் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸஸ்,
எங்கெல்லாம் விமான தளங்கள் இருக்கிறதோ அங்கே எல்லா இடத்துலையும் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து நம்ம நிலைகள் மீது தாக்கல் நடத்தக்கூடாது அப்படின்னு எய்ம் வச்சிட்டாங்க. 2வது. 3வது, ஆயுத குடோன்கள் எங்கெங்கே இருக்கோ 3வது இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4வது, போர்ட்டு, அதாவது துறைமுகங்கள். எங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்கோ நாளைக்கு ஏதாவது உள்ளே வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, ஆயுதங்கள் வந்து இறக்கிடக்கூடாதுன்னு அங்கேயும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு குட்டி ஐலாண்டு ஒன்று இருக்குது. அந்த குட்டி ஐலாண்ட் பேர் வந்து இந்த சதர்ன் கரீபியன் பகுதியில் மர்கரிட்டான்னு சொல்லிட்டு, அந்த மர்கரிட்டாவில் இருந்து பெரிய ஆயுதங்கள் வைத்திருப்பதாக கேள்விப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துலையும் அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோசிவ். அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணிட்டாங்கன்னா, யூஎஸ்னுடைய ஆர்மி CH-47G சினோக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஹெலிகாப்டர் தொடர்ந்து ஒரு 30-40 ஹெலிகாப்டர் ஃபுல்லாக பறந்து, அதுக்கப்புறம் என்ன போர் விமானங்கள் பயன்படுத்துனாங்கன்னு முழுசாக அவங்க ரிப்போர்ட் கொடுக்கல. உங்களுக்கு இரவு பதிவுலோ இல்லை மாலை அர்ஜென்ட் கேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு மாலை பதிவில் நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் டீட்டெயிலாக. வெனிசுலாவுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய தலைமையகம், அது வந்து போர்ட் டியூனான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்போ லைட்டாக அப்படியே புகை வர மாதிரி தெரியுது. மேபி அந்த இடத்துல தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வரும்போது கூட ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு இருந்தது அது தாக்கல் நடத்தப்பட்டதாக. ஆனால் வெனிசுலானுடைய ஊடகங்கள் இன்னும் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. அவங்கவுங்க பழைய வீடியோவை தான் போட்டுட்ருக்காங்க, தாக்கல் நடத்தின பற்றி எதுவுமே இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பதற்றம் இருக்குது. அந்த காக்கஸ் பகுதியில் எல்லாம் திடீர்னு ஒரே சமயத்தில் கார் எடுத்துகிட்டு எங்கேயும் கிளம்புறாங்க பக்கத்தில். ஒருவேளை எல்லாம் கொலம்பியாவுக்கு போகிறாங்களா என்னன்னு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க, பதற்றம் ஆகிட்டாங்க. நிறைய கார்கள்லாம் எடுத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இவங்க 4 இடங்களில் முக்கியமாக கைப்பற்றியிருக்காங்கன்னா தாக்குதல் கடுமையாக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து டியூனா, இன்னொன்று வந்து கார்லோட்டா ஏர்போர்ட்டு, எல் வல்கன், அப்புறம் வந்து கௌரியா அஃபீஷியல் ஸ்கூல்னு சொல்லிட்டு. இதில் மிக முக்கியமாக அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் வந்து மிரண்டாப்பட்ட ஒரு பகுதியில் வைக்கப்பட்ட பகுதியில் பெரிய தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த தாக்கல் நிகழ்த்தப்பட்ட உடனே கொலம்பியானுடைய பிரசிடென்ட் குஸ்டாவோ பெட்ரோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இது உலகம் பார்க்க வேண்டியது, ஐநா வந்து இமீடியட்டாக இதுக்கு தலையிடணும், உடனடியாக நிறுத்தணும், ஒட்டுமொத்த உலகமும் இந்த ஒரு தாக்குதலை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது, இதை வந்து உடனடியாக நிறுத்த வேண்டும்ன்றாங்க. எனக்கு இன்னொரு ஞாபகம் கூட வந்ததுங்க. ரஷ்யாவும் சீனாவும் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க வெனிசுலாவுக்கு. எந்த வகையில் சப்போர்ட் பண்ண போகிறாங்க, மதுரோ அவர்களுக்கு எந்த வகையில் ஆஃபர் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். எதுவாக இருந்தாலும் சரிங்க, நேற்று இந்த தாக்கல் நடத்துறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்பு சீனானுடைய முக்கிய எண்மை ஒருத்தர் 3 மணி நேரம் மீட்டிங் மதுரா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதே கிராக்கஸில் ஏதாவது தங்கத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு போகிறீங்க, சீனாக்காரங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏற்கனவே தைவான் விஷயத்தில் வேறு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுக்கிறாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா சீனாக்காரங்களை மட்டும் விட்டு வச்சுருங்க, மற்ற வேலையை நீங்கள் என்னன்னாலும் பண்ணுங்கள். கரெக்டாக 3 மணி நேரத்துக்கு முன்னே மேபி அவர் கிளம்பியிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் நான். ஆனால் நிறைய இனி வெனிசுலானுடைய விமான நிலையங்கள் எல்லாமே வந்து தாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இப்போ. ஸோ இந்த தாக்குதல் எதற்காக, வெனிசுலாவிலிருந்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுகிற ஒற்றை காரணத்திற்காக, இந்த போதைப் பொருட்களை நிறுத்துவதற்காக தான் இந்த தாக்குதலாக என்றால் அந்த உலகத்தை ஏமாற்றுகின்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு செயலாக நான் பார்க்குறேன். மெயினாக வெனிசுலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் நிறுவனங்களையும் கொள்ளையடிப்பதற்காக இந்த மிகப்பெரிய ஒரு தாக்குதல். காரணம், அமெரிக்கா வளர்ச்சி எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு எங்கள் கட்டக்கூடிய ஆயிலை நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லா நாட்டின் மீதும் பொருளாதார தடையில் வரி 50%, 100% அப்படின்னு போட்டு அந்த வரியை போட்டு நாங்கள் உங்கள் நாட்டுக்கிட்ட நீக்கணும் அப்படின்னா எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆயில் வாங்கினாங்க. ஆயில் ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் எங்கள் பார்த்தா அவங்ககிட்ட அந்த அளவுக்கு அந்த ரிசோர்ஸ் இல்லை, இம்மீடியட்டாக அவங்க திருடி ஆகணும். அது திருடுவதற்கான ஒரு வாய்ப்பாக வெனிசுலாவை போதைப்பொருள் கடத்துகிறது என்ற ஒற்றை காரணத்தை வைத்து இந்த ஒரு தாக்கலை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. வெனிசுலா எப்படி இவங்க தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் ப்ரிகாஷனரியாக கொஞ்சமாவது வான் தடுப்பு சாதகங்களை வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தியிருந்தீங்கன்னா கூட சரி, ஓகே, நீங்கள் ஏதோ போராடுறீங்க, ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னு தோணும். ஏங்க ஒரு சின்ன ஹெலிகாப்டர் கூட சுட்டு வீழ்த்தல, அப்படியே சாதாரணமாக அந்த ஏரியா பகுதியில் வந்து தாக்கல் நடத்திட்டுருக்கு. ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. என்ன நீங்கள் பெருசாக பிளான் பண்ணுறீங்க, என்ன உங்கள் மக்கள்கிட்ட பெருசாக ஒரு வாரமாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. அது அந்த மதுரா அவர்கள்லாம் ஒரு டான்ஸாக போட்டார். வா அமெரிக்கா, நான் பார்த்துக்கிறேன் வாங்க, அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அறிவுறுத்தலாம் கொடுத்தீங்களே. அட்லீஸ்ட் ஒரு சின்ன
ஒரு எதிர்ப்பாவது நீங்கள் காட்டியிருந்தால் பரவாயில்ல. ரொம்ப ஃப்ரீயாக சாவகாசமாக வந்து தாக்கல் நடத்திட்டு போகிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை வெனிசுலா கிட்ட இருக்கக்கூடிய போர் விமானங்கள் மேலே பறந்துருக்கு, தாக்கல் நடத்த போகிறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு அவங்க பதில் தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நாட்டாமல் பண்ணுறது முழுக்க வெனிசுலா விவகாரத்தில் முழுமையாக தவறான செயல். சரி, நாங்கள் ஜனநாயகத்தை மலர வைப்பதற்கு தான் இந்த தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மற்ற நாடுகள் மீதெல்லாம் ஜனநாயகத்தை மலர வைக்கிறன்ற பேரில் தாக்கல் நடத்தி என்னத்தை நீங்கள் சாதிச்சிட்டிங்க, அந்த நாட்டை என்ன வளர்த்திட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியல, பார்க்கலாம். இனி அமெரிக்கா வெனிசுலா மீது நடத்தப்படுகிற தாக்குதல்னால ரஷ்யா மீது நீங்கள் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி இந்த இடத்துல இருக்குது. எல்லா நாடுகளும் இணைந்து நாட்டாமை மீது நீ எப்படி அங்கே தாக்கல் நடத்தினா பொருளாதார தடை போட முடியுமா? முடியாதுல்ல. காரணம் அதுதான் அமெரிக்கா இந்த மாதிரி தாக்கல் நடத்துகிறாங்க, அமெரிக்கா பண்ணுறது தப்பு, உடனடியாக அமெரிக்கா மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஒற்றை நபர்கள் பேச முடியுமாங்க? பேச முடியாதுன்னா உலகம் ஃபுல்லாகவே ஆதிக்க மனப்பான்மை அமெரிக்கா என்ற ஒற்றை நாடு இங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு கூடுதல் தகவல். அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? அடுத்து சவுதி அரேபியா கிட்ட போயிடலாம். ஏன்னா ஏமனுடைய பேக்கட் ஃபோர்ஸஸ் NSFன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சவுதிக்கு முள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. இவங்க அடுத்தடுத்து STCன்னு சொல்லுவாங்க, சதர்ன் டிரான்சிஷன் கவுன்சில்னு சொல்லுவாங்க. அவங்க மீது தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஸோ உங்களுக்கு மறுபடியும் இந்த இடத்துல வரைபடத்தை காட்டுறேன். நிறைய வீடியோ பதிவுகளை நான் காட்ட விரும்புகிறேன். நான் இந்த வரைபடத்தில் மெயினாக இந்த நீல கலர் இருக்குல்ல, இந்த நீல கலர் எல்லாமே STC, அதாவது சவுதி அரேபியாவுக்கு எதிர்ப்பு குழுக்களும் ஏமன் அரசாங்கத்திற்கான எதிர்ப்பு குழுக்களும் இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. இவங்க ரீசண்டாக சவுதி அரேபியா மீது தாக்கல் நடத்த பிளான் பண்ணதுனால சவுதி அரேபியா ஒரு 4 நாட்களுக்கு முன்பே தாக்கல் நடத்திட்டாங்க. இந்த நீல கலர் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பின்புலமாக இருந்து ஆயுதங்களை கொடுப்பது யாருன்னா UAE கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மேலே காக்கி கலர் இருக்குல்ல, இந்த ஹார்டர் மோட்டர் மேலே காக்கி கலர் இருக்குல்ல, இந்த இடத்தெல்லாம் வந்து எமினி ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க, NSFன்னு சொல்லுவாங்க. இவங்க சவுதி அரேபியாவுக்கு சப்போர்ட்டட் ஆகிறாங்க. இன்றைக்கி நேற்று இரவு இருந்து கிரவுண்ட் ஆப்ரேஷன் தொடங்க ஆரம்பித்ததுலேருந்து STC வந்து முக்கிய பகுதிகள் 2 பகுதியை இழந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஹாட்ரிமட்ன்ற ஒரு பகுதியை, அடுத்தடுத்த மொத்தம் 3 பகுதிகள், 37வது பெட்டாலியன், 101வது பெட்டாலியன், அது மாதிரி மொத்தம் ஒரு 6 பகுதிகளை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ UAE-னுடைய டிஃபென்ஸ் ஆஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப தெளிவாக இங்கே பாருங்கள், நாங்கள் இதுக்கப்புறம் STCக்கு எந்த உதவியும் செய்யலை, எங்களுடைய முழுமையான படைகள் நாங்கள் பின்வாங்குறோம். ஏன்னா எங்களுக்கும் சவுதிக்கும் நீண்ட நெடிய உறவுகள் இருக்குது. அந்த உறவுகளை சீர்குலைத்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் சவுதியின் பக்கம் நிற்கிறோம். அதனால் STCக்கு கொடுக்கப்படுகிற ஆதரவுகளை நாங்கள் பின்வாங்குகிறோம். உடனடியாக எங்களது வீரர்கள் வெளியேறுகிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல STC ஃபோர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சிருச்சு. ஏன்னா யார் இத்தனை நாள் உதவி பண்ணாங்களோ அவங்க, நான் துண்டை காணும் துணியை காணும், நான் கிளம்புறேன், சவுதி உள்ளே வந்துட்டாங்க, நான் சவுதி எதுக்கு விரும்பல, நாங்கள் பங்காளிங்க பேச்சை கேட்பேன், நாங்கள் முன்ன பண்ண அடிச்சுக்கிட்டாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு அவங்க ஒதுக்குனதுனால இப்போ STC என்ன ஆச்சுன்னா பெரிய அளவுக்கு பின்னோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னோக்கி போன உடனே ஒரு சில, அதாவது முக்காலா, அப்புறம் வந்து ஹாட்ரிமோட்னு சொல்கிறாங்க, இந்த பகுதியில் அவங்க துண்டக்கான துணியக்கான கிளம்பி போனோடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்னத்தை கண்டாங்கன்னு தெரியல, போயிட்டு அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. வேறு ஏதாவது தூக்கிட்டு வந்து வச்சிங்கன்னா பரவாயில்ல, அந்த வெடிகுண்டெல்லாம் தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சு என்ன பண்ண போகிறீங்க? கடைசியில் உங்கள் வீட்டில் வெடிஞ்சா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. ஏதோ காணாத கண்ட மாதிரி ஓடி போயிட்டு ஒவ்வொருத்தரும் துப்பாக்கி தூக்கிட்டு ஓடிக்கிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரும் வெடிகுண்டுகளை தூக்கிட்டு ஓடிக்கிட்டு போகிறானுங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனால் தொடர்ந்து பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் யார் இருக்காங்க? எமினி ஃபோர்ஸஸ், NSF ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ STC தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிகளாக டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அவசரமாக பின்வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பின்னாடி சவுதி என்ன பண்ணிட்டாங்க, போர் விமானத்தின் மூலியமாக இவங்களோட முக்கிய ஹெலிகாப்டர் மீதெல்லாம் ஒரு சில பகுதியெலாம் வைத்திருக்காங்க. யார்? இந்த STC குரூப்போட ஒரு சில ஆயுதங்கள்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு அவங்கள நிராயுத பாணியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பகுதியை முன்னேறுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ திடீர்னு ஒரு 3 நாட்களாக தான் சவுதி அரேபியா டைரக்ட் ஆக்ஷனில் இறங்கிட்டாங்க. சவுதி அரேபியா டைரக்ட் ஆக்ஷனில் இறங்கினால STC தற்போதைய நிலைமைக்கு ஒரு பெருசாக சீர்குலைந்திருக்கு. 2019-20 தான் இந்த ஹாட்ரிமட்ன்ற பகுதியை இவங்க STC பயங்கரமாக கைப்பற்றி ஹே அப்படின்ட்டாங்க. அடுத்தடுத்து இவங்க
எமினி கவர்மெண்ட், அதாவது ஏமன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அவங்கள முழுமையாக தன்வசப்படுத்துவது என்பதான் இவங்களோட முக்கிய நோக்கம். யுஏஇ பெருசாக உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சவுதி வந்து நான் ஏமன் அரசாங்கத்துக்கு உதவி பண்ண போறேன்னு அனௌன்ஸ் பண்ண அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளார யுஏஇ பேக்டு ஃபோர்ஸ் துண்டக்கான துணியக்கான ஓடிட்டாங்க. இருந்தாலும் அங்கே பெரிய அளவுக்கான நிகழ்வுகள். சரி, ஃபைனலாக எஸ்டிசியினுடைய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஏதோ இப்போ சிறு பகுதிகளில் பின்வாங்கி இருக்கலாம், ஆனால் இது நிரந்தரமாக அல்ல. இனி எதிரிகளுக்கு பாடம் புகட்டுவதே எனது பிரதான நோக்கம், காத்திருங்கள்ன்றாங்க. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. மேபி எஸ்டிசி எமினி அவதிகளோட இணையிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா எமினி அவதிகள் நார்மலாக சவுதி அரேபியாவுக்கு எனிமிக்கலாக இருக்காங்க. அதனால் இவங்க 2 பேர்த்துக்கும் இன்டர்லிங்க் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஈரான் அவங்க நாட்டுக்குள்ளே பிரச்சனை ஓடுறதுனால இங்கே தலையிட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்காங்க. ஈரான் நேற்று இரவு அதை விட மோசமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த போராட்ட கிளம்போட மோசமாயிடுச்சு. நான் இரவு பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே பதிவில் வந்து நான் உங்ககிட்ட கொட்ட ஆரம்பிச்சேன். நீங்கள் எத்தனை சண்டை காட்சிகளை பார்ப்பீங்க? மண்டை எண்ணத்துக்கு ஆகிறது. அப்புறம் மண்டையில் கொண்டை போட்டால் கூட இந்த சண்டை நிற்காது, அந்த அளவுக்கு அவிழ்ந்து விழுந்துடும் இல்லையா? அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட காட்டலான் இருக்கு. அந்த பகுதியை நைட்டு ரவிக்குமார் சோமு சேனலில் பார்த்துடலாம். நேற்று மாலை நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, ஹிஸ்புல்லானுடைய முக்கிய இடங்கள் மட்டும் ஒரு 8 இடத்தை குறி வைத்து பயங்கரமான ஒரு அட்டாக், பெரிய அட்டாக் பண்ணிட்டாங்க. அதில் பெரிய அவங்களுடைய ட்ரைனிங் சென்டர், ஆயுதங்கள் வைத்திருந்த பகுதியெல்லாம் தாக்குதல் நடத்தி விட்டோம் என்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இனி ஹிஸ்புல்லா மீது இருக்கக்கூடிய தாக்குதலை அதிகப்படுத்த போவதாக இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதே போல் நேற்று ஆஞ்சலினா ஜூலி அவர்கள் எகிப்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் போயிட்டு விசிட் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் ராஃபானுடைய எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு அங்கே பாலஸ்தீன சிறுவர்கள்லாம் இருக்காங்க நிறைய பேர், அதாவது அப்பா அம்மா இழந்த சிறுவர்கள்லாம் பார்த்து அவங்களோட உரையாடி அவங்களோட பேசி மகிழ்ந்து, அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்னும் இது மாதிரி மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை சீக்கிரம் செய்யணும், இஸ்ரேல் வந்து போர்க்கால அடிப்படையில் செய்யணும்னு சொல்லிட்டு அவர்களுக்காக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கூடுதல் தகவல். ஏன்னா இவங்க ஜியூஸ், இவங்க ஆஞ்சலினா ஜூலி அவர்கள் ஜியூஸ். இவங்க ஆரம்பத்தில் இவங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இவங்க ரீசெண்டாக கூட அங்கே உக்ரைனுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட மக்களை பெரிய அளவுக்கு பார்த்தாங்க. இவங்க என்ன இதுக்கு ஐநாவில் இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற மக்களுக்கான ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க, மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் அங்கேயும் போயிட்டு பெரிய அளவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மேயர் ஆன்டிசெமிஸ்டம், இனிமேட் இஸ்ரேலுடைய பொருட்களை வாங்கக்கூடாது, யூரோவிஷனில் எல்லாம் பாய்கட் பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ்ரேலுகளுக்கு எதிராக, அதாவது ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு மேயர் பொறுப்பில் இருந்துட்டு இது மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. அதனால் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போதைக்கு 1 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு முக்கிய பொறுப்பில் ஒரு மேயர் பொறுப்பில் இருந்துட்டு இது மாதிரி நீங்கள் ஒரு ஜூஸ் எதிர்ப்பான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, இது எங்கள் நாட்டில் இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு உடனடியாக அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2026 தேர்தல் நடக்கக்கூடிய இடங்கள் ஒட்டுமொத்தமாக 40 கண்ட்ரியில் 2026 தேர்தல் நடக்க போகுது. ஜனவரியில் உகாண்டா, போர்ச்சுகல், நம்மளுக்கு பிப்ரவரியில் பங்களாதேஷ் நடக்க போகுது, தாய்லாந்தில் நடக்க போகுது, லாவோஸ் இங்கே, அப்புறம் நேபாள், வியட்நாம் இல்லை நம்ம சுற்றி நடக்க போகுது மார்ச்சில். அப்புறம் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா ஹங்கேரி இங்கே ஐரோப்பாவுக்குள்ளே நடக்க போகுது. அப்புறம் மே பார்த்தோன்னா சைப்ரஸ் நடக்க போது, அது இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கலாம். லெபனான்லேயும் தேர்தல் மே மாதம், அது எப்படி நடத்த போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் ஜூன் மாதம் எத்தோப்பியா, அர்மீனியா, அல்ஜீரியா, மீதி மற்ற எல்லா பகுதியிலும். நவம்பர் மாதம் பார்த்தோன்னா யுனைடெட் ஸ்டேட் மிட் டேர்ம் எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பார்க்கப்படுகிறது. அடுத்து அக்டோபர் பாருங்கள் இஸ்ரேல், அக்டோபரில் இஸ்ரேல் எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்குள்ளே என்ன நிகழ போகிறதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெலன்ஸ்கி அடுத்தடுத்து 6 அதிகாரிகளை புதுசாக, அதாவது பிரசிடென்ட் ஆஃபீஸினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க, அப்புறம் கமாண்டர் பொசிஷனில் இருக்கவங்க எல்லாத்தையும் ரீசஃபில் பண்ணியிருக்கிறார். எப்போவுமே ஒரு புது வருடம் பிறக்கும்போது இது மாதிரி புதிய புதிய பொறுப்புகளை கொடுத்து புதிய புதிய அதிகாரிகளை கொடுக்கும்போது புதிய விதமான ஐடியாக்கள் தோன்றி, புதிய விதமான சிந்தனைகள் தோன்றி, புதுசாக நம்ம நெருங்கலான்ற மாதிரி புதுசான ஒரு ஐடியாவை கிளப்பி புதுசாக போட்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இனி புதுசாக என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம புதுசாக பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா புது வருஷம் அதுவுமா, அதனால் பெரிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது நெதர்லாண்டு தான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஜெர்மனி, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ், மீதியெல்லாம் கூட பரவாயில்ல. இது எல்லாமே அகதிகளால் தான் பிரச்சனைனாங்க. அதனால் நெதர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜீரட் வைல்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, நேற்று பெரிய எல்லா எதிர்க்கட்சிகளும் ரொம்ப கடுமையாக சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆம்புலன்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த
அந்த மேலே போய் வெடிக்கும்ல, அதை ஃபுல்லாக அப்படி கம்பு தச்சு ஃபுல்லாக மக்கள் மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, காவல்துறை மேலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நேற்று கூட வீடியோ பதிவு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் நான் அதை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, சிரியானுடைய அகதிகள் மட்டும் 60,000 பேர் இருக்கிறாங்களாம் நெதர்லாண்டில். இப்போ அவங்க நாடு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல, ரொம்ப ஜுலானி அரசாங்கம் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சு போய் கெக்க பொக்குன்னு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இமீடியட்டாக அவங்கள அனுப்புங்க. ஃபஸ்ட்டு சிரியனுடைய அகதிகளை நீங்கள் அனுப்பினா மட்டும்தான் எல்லா கிரிமினலும், ஃபாரினில் இருக்கக்கூடிய எல்லா கிரிமினலும் உடனடியாக அனுப்புறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐரோப்பாவுக்குள்ளார. ஐரோப்பா நாடு அகதிகளால் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. அது வெட்ட வெளிச்சமாகிறது. இந்த 2026 அவங்க அகதிகளை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இன்னும் மோசமாக பாதிக்கப்படும். யூகேலாம் ஆல்மோஸ்ட் பாதி காணாமல் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க வரட்டு கௌரவத்தில் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அது வருகின்ற காலங்களில் தெரியும். பங்களாதேஷில் தொடர்ந்து இந்துக்கள் மீதான தாக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று கூட இந்துவோட பிஸ்னஸ் மேன் ஒருத்தர் கோனோகன் சந்திரதாஸ் அவர்களை நேற்று பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்க ஒரு குரூப், மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்க, அவர் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த இந்துக்கள் மீது வெறுப்பு, அந்த தாக்கல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஜெய்சங்கர் அவர்கள், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் குறிப்பாக இந்தியாவுடைய எல்லை பகுதியில் தீவிரவாதத்தை வளர்த்து விட்டு ஊடுருவ நினைப்பவர்களுக்கு, ஸ்பான்சர் பண்ணவர்களுக்கும் நாங்கள் எந்த வகையில் பதில் கொடுக்க முடியுமோ அந்த வகையில் பதில் கொடுப்போம், அது எந்த வகையில் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியா தாக்கல் நடத்துறதுக்கு எந்த நேரத்தில் தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக பயங்கரமாக வரி போட்டுட்ருக்காங்க. ஒரு சிகரெட் 72 ரூபா வருதுன்றாங்க. ஆனால் சீனா காண்டத்துக்கு வரி போட்டுட்ருக்காங்க. எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, இதுக்கு வரி போடு, மக்கள் தொகை பெருகட்டும், எல்லாருமே காண்டம் யூஸ் பண்ணால் என்ன ஆகிறதுன்னு சொல்லிட்டு 13% டேக்ஸ் போட்டாங்களாம் காண்டமுக்கு. இன்னும் வருகின்ற காலங்களில் 50% 60% டேக்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான். இனி சீனாவுக்குள்ளே காண்டமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மக்கள் தொகை பெருக்குவதற்கு. இது நல்ல ஐடியா தான் இருக்குது, எல்லா நாட்டிலையும் விட்டுருங்க. வழக்கமாக காண்டம் எதுக்காக வந்தது? எய்ட்ஸ் பரவக்கூடாதுன்ற கான்செப்டுக்காக தான் வந்தது. இனி எய்ட்ஸ் பரவச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சீனா? அதுக்கு எதாவது பதில் இருக்கான்னு தெரியல. அவங்கவுங்க படிக்க வைக்கிறீங்க, எஜுகேட்டடாக இருக்காங்க, குழந்தை வேணுமா வேணான்னு அவங்க முடிவு பண்ண போகிறாங்க. இது மாதிரி காண்டத்துக்கு வரி போடுறதுனாலலாம் எதாவது பெருசாக மாற்றம் வரப்போதான் தெரியல. அது சிகரெட் கதை தான் அதுவுமே கூட. பிசிசிஐ குறிப்பாக இங்கே நம்ம இந்தியாவுக்குள்ளார I-20 மேட்ச் நடத்துகிறாங்க இல்லையா, அதனால் அதில் KKRல அவர் பேர் என்ன, முசாஃபர் ரகுமான் அவர்களை விடுவிக்க சொல்லியிருக்காங்க. இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் RK சேனல். நன்றி, வணக்கம்.